அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/5/2026ங்க. 16 மே 2026 சனிக்கிழமைங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்குள்ள இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, மலையாளிகளின் புத்தாண்டு திருவிழா. மலையாளிகளின் புத்தாண்டு திருவிழா அப்படின்னா விஷு. விஷு எழுதுக்கு வழியே இல்லைங்க. விஷு எழுதலைன்னா மலையாளிகளின் புத்தாண்டு வந்து சிங்கம் ஒன்று. நம்ம இங்கே வந்து சித்திரை ஒன்றுங்கமோ, அதேமாதிரி அங்கே வந்து சிங்கம் ஒன்று. அந்த மாதத்தில் கொண்டாடக்கூடிய திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஓணம் பண்டிகைன்னா மாவலி மன்னன் வந்து திரும்பி வராது, அவங்களுடைய அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ ஓணம்னு எழுதுறேன். இது தப்பாக இருக்காங்கிறத ரெண்டாவது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓணம், சரிங்களா? ஆக்சுவலாக புத்தாண்டு அப்படின்னாலே விஷு தான் சொல்லுவோம். புத்தாண்டு திருவிழா அப்படிங்கிறனால நம்ம ஓணம் சொல்கிறோம், சரிங்களா? சிங்கம் ஒன்று திருவோணம் நாளில் வந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாங்க, 10 நாள். ஓகே. ரெண்டாவது இடமிருந்து வளம். வேகமாக வா என்றால் அண்ணன் டேஷ் போட்டு வைக்காயி. வேகமாக வான்னா அண்ணனடை போட்டு வா அப்படிங்கிறாங்க. திட்டுவாங்கல்ல சில டைமில் மெதுவாக நடந்து வரக்கூடிய. அண்ணனடை போட்டு நடந்து ஆடிக்கிட்டு வையான்ட்டு. அண்ணம் வந்து அவ்வளோ மெதுவாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? 4 ஆன்சருக்கு. அசல் அல்ல, ஒரிஜினல் இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? நகல் அப்படின்னு சொல்லலாம். நகல்னா காப்பி, ஜெராக்ஸ். நகல் எடுத்து கொடுங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? வக்கியம். வக்கியம்னா நேரச்ச நிலை. அதாவது ஒரே சீராக இருக்காது, சாஞ்சாப்பில் இருக்கும். சாய்வுன்னு சொல்லலாம், வளைவு சொல்லலாம், கோணல்னு சொல்லலாம். பதில் என்ன? கோணல். சரிங்களா? இப்போ 5 மேலேருந்து கீழே என்ன? கப் அல்லது ட்ராஃபி. தமிழில் சொல்லுங்கள். கப்பு இல்லைன்னா ட்ராஃபியை வந்து என்ன நீங்கள் சொல்லுங்கள்? கப்புனாலும் கோப்பை தான், ட்ராஃபினாலும் கோப்பை தான். 10 இடமிருந்து வளம் என்ன? பைல ஆன்சர். ஆதிசேஷனை குறிக்கும் சொல். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? 11 மேலேருந்து கீழே என்ன? ஹீரோ. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோம்னா ஹீரோ அப்படின்னா மணிரத்னம் இயக்கிய படம். ஹீரோ வந்து நாயகன்னு சொல்லலாமா? ஹீரோன்னா நாயகன் சொல்லலாம். மணிரத்னம் இயக்க படத்தில் வந்து ஹீரோன்னா நாயகன்னா கமல் நடித்த படம். நாயகன். நாயகன்னா நீங்கள் நல்லவா கெட்டவா அப்படின்னு கேட்பாப்புல. அதுக்கு எனக்கு தெரியலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படம் 1987 வந்த படம். 10 இடமிருந்து வளம் பாருங்க. இப்போ ஆதிசேஷனை குறிக்கும் சொல். ஆதிசேஷனை வந்து பை நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை நாகம் அப்படின்னு யார் சொன்னா அப்படிங்கிறதையும் மீனிங் தெரியணும்ல. பை நாகம்னா, பைனா படம் எடுத்து ஆடக்கூடிய நாகம் தான் பை நாகம்னு சொல்கிறது. இது வந்து திருமலிசை ஆழ்வார் வந்து அவரோட பாட்டில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, திருவிக்கா கோயிலில் அங்கே உள்ள ஓயும் பெருமானை பற்றி என்னென்னு சொல்கிறாங்க, நீயும் முன் பைனாக பாய் சூட்டிக்கொள் அப்படின்னு சொல்கிற. பெருமாளுக்காக பாய் சூட்டி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? இது பைநாகம். இந்த பைக்கு பதில் பி போட்டிங்கன்னா பி நாகம் அப்படின்னா சிவனுடைய சுலாயத்தை குறிக்கக்கூடிய சொல். 8 மேலேருந்து கீழே என்ன? பழக்கம். பழக்க வழக்கத்தை இதான் என்ன சொல்லலாம்? இம்மு இருக்குங்க. ஓகேங்களா? 17 இடமிருந்து வளம் என்ன? மாசச்ச. மாசுன்னா மாசு இல்லாமல் தூய்மையான இருக்கிற தூயன்னு சொல்லலாம். 2 எழுத்து, தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். 8 மேலேருந்து கீழே. இப்போ வந்து பழக்கத்தை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவா? சம்பிரதாயத்தை மாற்ற முடியாதுல்ல, ரெகுலராக இருக்கக்கூடிய பழக்கத்தை. ஸோ சம்பிரதாயம் கரெக்டாக இருக்குங்க இந்த வேர்டு.
சம்பிரதாயம் எழுதி பார்ப்போம்னு எழுதுனேன், கரெக்டாக இருக்குது. சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பந்தம் என்பது முற்பேவில் தொடர்ந்து வரும் பிணைப்பு கோரலாம். இதுக்கு வேறு ஹிண்ட் வேணுங்க. 14க்கு 12 மேலேருந்து கீழே என்ன? கோயிலில் மலர்களால் இறைவனுக்கு செய்வது. கோயிலில் மலர்களை வச்சு இறைவனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்வாங்க. பதில் என்ன? அர்ச்சனை. சரிங்க. 16 இடமிருந்து வலம். இந்த பதில் சரியானு செக் பண்ணி பார்ப்போம். 16 இடமிருந்து வலம் சரிவு அப்படிங்கிற வேர்டுக்குள்ள ஒத்துக்கொள்ளும் சொல். சரிங்க, இப்படி தான் ஒத்துக்கொள்வாங்க. சரி. 14 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பந்தம் என்பதை முற்பிறவியிலிருந்து தொடரும் பிணைப்பு. முற்பிறவியிலேருந்து தொடரக்கூடிய பிணைப்பு அப்படின்னா பூர்வீக மந்தம்னு சொல்லலாம். பதில் என்ன? பூர்வீக பந்தம். சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? பூவுக்கும் உண்டு உதடு. பூவுக்கும் எல்லா பூவுக்கும் இதழ் இருக்கும். பூவில் வந்து இதழ்னு இருக்குங்க. பூவின் இதழ்கள். ரோஜா பூலான்னு பார்த்திங்கன்னா இதழ்கள் அப்படின்னு இருக்கும். இதழ்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிப்ஸுன்னு சொல்லுவோம், உதடுன்னு சொல்லுவோம். 18 இடமிருந்து வலம் என்ன? விதி. விதி நேரத்தை பாருங்க. செஞ்ச வந்து நம்ம இப்பவில் செஞ்ச பின்னே, அதாவது முற்பவியில் செஞ்ச பாவத்தை இந்த பிறவியில் அனுபவிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஊழ்வினை. ஊழ்வினை அப்படின்னா முற்பவியில் என்ன பாவம் செய்தோமோ அதை இப்போ அனுபவிக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த சைடு வந்துவோம். 2 மேலேருந்து கீழே என்ன? 2000 அல்ல. 2000 அல்ல, 1000. 1000. சரிங்களா? 7 இடமிருந்து வலம் என்ன? மிக மிக பழையது. பேச்சு வழக்கில் டேஷ் பழசுன்னு சொல்வதுண்டு. பேச்சு வழக்கில் நம்ம அதில் சொல்ல மாட்டா ரொம்ப பழசு, இல்லைன்னா பாட்டி காலத்து பழசு அப்படின்னு சொல்ல மாட்டா. என்னன்னு சொல்லுவாங்க? அத பழசு. த இப்பழசு. இது ஆங்க பழையபடி இந்த லெட்டர் கரெக்டாக எழுதலை, அதனால பழையபடி எழுதேன். அத பழசு. அத பழசு அப்படின்னா இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியணும்ல. ரொம்ப பழசு, யூஸ்லேயே இல்லை, பயனற்ற நிலையில் இருக்கிறது, காலாவதியானது, எக்ஸ்பயர் ஆனது, அத பழசு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பேச்சு வழக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு மாதிரி. 4 இடமிருந்து வலம் என்ன? கணிதத்தின் இந்த பிரிவில் எக்ஸ் ஒய் போன்றவை அதிக அளவில் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்கணிதம்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்னா அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரா. ஓகேங்களா? அல்ஜிப்ரான்னா தமிழில் இயற்கணிதம் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம். சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? பார்வை மற்றும் செவித்திறன் இழந்து ஒரு முன்னோடியாக விளங்கியவர் யார்? அமெரிக்காவை சேர்ந்த ஹெலன் ஆடம் ஹெல்லர். ஹெலன் ஆடம் ஹெல்லர். ஆக்சுவலாக ஊனம் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த ஊனத்தை குறைய கண்டுக்காமல் அவங்க திறமையால் ஜெயித்தவங்க. இவர் வந்து ஆத்தர், சொல்லிக் கொடுக்கவர். இவர் வந்து புக்கு எழுதியிருக்காங்க 1903 ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? 6 இடமிருந்து வலம் என்ன? இன்னைக்கு ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு கேள்வி சொல், ஒரு திகில் பட தலைப்பும் கூட. ஒரு கேள்வி சொல் யாருன்னு சொல்லலாம். யார் அப்படின்னா படம் பேரும் சொல்லலாம். 1985 வந்த பேய் படம் மாதிரி இருக்கும். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன?
டேஷ் நாகாக்க என்கிறது திருக்குறள். யாகாவாயினும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல் இழுக்கப்பட்டு. அதாவது 127வது திருக்குறளுங்க. நம்ம அறத்துப்பாலில் வரக்கூடிய அடக்கமுடைமை அதிகாரத்துக்குள்ள வரக்கூடியது. யாகாவாயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்ப சொல் இழுக்கப்பட்டு. நேற்று என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க திருக்குறள் வாழன்னு. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. திருக்குறளில் தான் போயிட்டுருக்கு. எங்கேயும் நம்மளுடைய நாவடக்கம் வேணும். நாவடக்கம் இல்லைன்னா நாக்கு தான் நாவடக்கம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு அடக்கம் வேணும். எங்கே எந்த வார்த்தை பேசணும்னு பொறுமையாக பேசணும். 13 இடமிருந்து வளம் என்ன. வட மாநிலங்கள் சகோதரிகள் சகோதரியின் கையில் கட்டும் கயிறு. அண்ணன் தம்பின்னு நினச்சிட்டு அண்ணன் தங்கச்சின்னு நினச்சிட்டு கட்டக்கூடியது வந்து என்னென்னா ட்ராக்கி கயிறுன்னு சொல்லுவோம். ட்ராக்கி. ஓகே. 9 மேலேருந்து கீழே இதுதான் கடைசிங்க. காவலர்களின் சீருடை நிறம். காவலருடைய சீருடை நிறம் என்னென்னா காக்கி. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மெதுவாக சால்வ் பண்ணிட்டோம். நாளைக்கு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறோம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க.